Happy anniversary. Hallelujah. 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 ஆவிலே ஏவப்பட்டவர் யாரும் வந்து தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். 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 ஸ்தோத்திரம். ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கோ அவருடைய வேதத்துக்கோ என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெசேஜ் வந்து எல்லாரும் என்னைக்கு பேசுவாங்கன்னா பாம் சண்டே அன்னைக்கு பேசுவாங்க, குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு பேசுவாங்க. ஏன்னா இதை நான் குருத்தோலை குறித்து நான் பேச போவதில்லை, ஒரு அந்த கழுதையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கழுதை. ஹல்லேலூயா. எடுத்துள் வாசியுங்கள். சங்கீதங்கள் புஸ்தகம் 118 சங்கீதம் 25, 26. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். யாரு கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்? யார் வரும்போது ஜனங்கள் ஸ்தோத்தரித்தார்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் கழுதையை போல மாற வேண்டும். ஹல்லேலூயா. கழுதையை போல மாற வேண்டும். இங்கே யாரு வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது? அதே மார்க்கு 11 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்திருக்கையில் ஒலிவமலைக்கு அருகான என்னதுங்க? பெத்பாகே, பெத்தனியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷர் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷரில் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிடுவான் என்று சொல்லி அவர் அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போகவிட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதின் மேல் ஏறி போனார். அநேக தங்கள் வஸ்திரங்கள் வழியிலே விரித்தார்கள். வேறு சில மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரம் பின் நடப்பாரம், ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் இருந்தால் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா.
ஓசன்னா என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் இப்பொழுது ரட்சியும். அல்லேலூயா. ஓசன்னா என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் இப்பொழுது ரட்சியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய முதலாவது காரியம் 11:2 வாசிங்க. மார்க் 11:2. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவர் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டிருக்க காண்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த முதலாவது குறிப்பு என்னவென்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை. ஹல்லேலூயா. என்ன கழுதை அது? தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை. அந்த ஊர்ல எத்தனையோ கழுதைகள் இருந்திருக்குது. ஆனா ஆண்டவர் அத்தனை கழுதையும் தெரிந்து கொள்ளாமல் அந்த ஒரே ஒரு கழுதையை தெரிந்து கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் நாமும் இந்த உலகத்திலே தான் வாழ்கிறோம்? ஏன் நாம் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் வாழும் போதுதான் தேவன் எல்லா விதமான காரியங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் செய்து முடிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் கழுதையை போல மாற வேண்டும். அல்லேலூயா. கழுதையை போல மாற வேண்டும். எல்லாரும் திட்ட கழுதை கழுதை திட்டுவாங்க பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. நான் உங்களை திட்டல. ஹல்லேலூயா. இந்த கழுதை கிட்ட இருக்க அந்த சுபாவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பே அதுதான், கழுதை கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கழுதை ஒரு மனுஷ கழுதை மேல எப்போ ஏறி போவாங்க? ஹல்லேலூயா. ஊர் நாட்டிலெல்லாம் ஒரு காரியம் ஒன்று இருக்குது. அது அந்த காலத்தில் நடந்தது. இருமுள்ளி இந்த முகத்தில் எல்லாம் குத்தி எது மேலே ஏற்றி அனுப்புவாங்க? கழுதை மேலே ஏற்றி அனுப்புவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கழுதை அதுக்காக தான் உபயோகப்படுத்தப்பட்டது. ஆனால் நீயும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதையாய் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இயேசு ஏன் அந்த கழுதையை தெரிந்து கொண்டார் என்றால், இந்த கழுதை இந்த பூமியிலே எப்படி இருந்தது என்றால், கழுதை மேல என்னென்ன போடுவாங்க? அழுக்கு துணி போடுவாங்க, மற்ற பொறி சுமைகளை சுமப்பாங்க. அதற்காக தான் அந்த கழுதைகள் என்ன பண்ணது? பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த கழுதை, ஹல்லேலூயா, கழுதையாகிய நாம் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்றால் தேவன் நம்மை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்கள் நாம் என்ன பண்ண வேண்டும்? அறிக்கையிட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. என்னங்க பண்ணுவான்? இரக்கம் பெறுவான் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அங்க அந்த கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதையை குட்டியை கட்டி இருக்க காண்ப. ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி சொல்றாங்க? ஸ்பெசிபிக்கா அந்த கழுதை சொல்றாங்க. அதான் தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை. இன்றைக்கு நாம் கர்த்தர் நம்மளை குறித்து கர்த்தர் சொல்ல வேண்டும், இந்த மகள் எனக்கு தேவை, இந்த மகன் எனக்கு தேவை என்று ஆண்டவர்களை குறித்து ஒரு ஸ்பெசிபிக்கா கர்த்தர் சொல்ல வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கழுதை தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதையாக இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரண்டாவது குறிப்பு அதே 11:2 வாசிங்க. அதில் பிரவேசித்த உடனே மனுஷரும் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காணும். இரண்டாவது குறிப்பு தலைப்பா இதுவரை யாரும் அமராத கழுதை. அல்லேலூயா. இரண்டாவது குறிப்பு என்ன? இதுவரை யாரும் அமராத கழுதை. இது எதை காட்டுகிறது என்றால், இதுவரையிலும் அந்த கழுதை குட்டி மேல யார் ஏறல? யாருமே ஏறவில்லை. இது எதை காட்டுகிறது என்றால் பரிசுத்தத்தின் அடையாளத்தை காட்டுகிறது. ஹல்லேலூயா. இது என்ன காட்டுகிறது? பரிசுத்தத்தின் அடையாளத்தை காட்டுகிறது. இதுவரை யாருமே ஏறலைங்க. ஹல்லேலூயா. இதுவரை யாருமே ஏறல. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்க கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் சொல்றாரு, உன் பரிசுத்த வாழ்க்கையை நீ இழந்து விட்டாயா? ஹல்லேலூயா. இந்த கழுதை கிட்ட இருந்து ஆண்டவர் ஒன்னே ஒன்று சொல்றாரு, நீ இந்த நிலையிலே, நீ இந்த நேரத்தில் நீ முழங்கால் படியிட்டு ஜெபிப்பா என்றால் தேவன் இழந்த வாழ்க்கை கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு தருவார். ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னிடத்துல வா, நீ என்னிடத்துல வா,
என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு காலம் புறமே தள்ளுவதில்லை என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்ட நீ இன்றைக்கு பாக்கியவான். இன்றைக்கு நீ பாக்கியவதி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரை யாரும் அமராத கழுதை. அல்லேலூயா. இதுவரையிலும் எல்லாரும் உங்க மேல அமர்ந்திருக்கலாம், எல்லாரும் உங்க மேல பழிகளை சொல்லி இருக்கலாம், பலவிதமான குற்றங்களை சொல்லி இருக்கலாம். ஆனா நீங்க மனுஷகிட்ட போராடாம, அல்லேலூயா, அண்ணால போல எங்க போராடணும்? கர்த்தர்கிட்ட, தேவ சமூகத்துல போராடணும். அவன் ஆட்சியர் என்ன பண்றா? துன்புறுத்தி கொண்டிருக்கலாம். ஆனா அவன் ஆட்சியரோட கூட சண்டை போடல. அவன் உடனே எங்க போனா? தேவனுடைய ஆலயத்துக்கு போய் தேவனுடைய சமூகத்துல அழுதாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சமூகம் எங்க இருக்கிறது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரை யாரும் அமராத கழுதை. நான் இந்த வேத வாக்கியத்தை தியானிக்கும் போது ஒரு வித்தியாசமா, இதுவரை யாரும் அமராத கழுதை. அல்லேலூயா. அந்த 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 கிராமத்துல நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனா யாருமே இந்த கழுதை என்ன பண்ணல? சூஸ் பண்ணவில்லை. அந்த கழுதை எப்படி இருந்திருக்கும் என்றால் ஒரு புறக்கணிக்கப்பட்ட கழுதையா இருந்திருக்கும். அல்லேலூயா. ஊராலே ஒதுக்கப்பட்ட கழுதையா இருந்திருக்கும். ஆனா இந்த கழுதை ஒண்ணுத்துக்குமே லாக்கில்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதுதான் எனக்கு தேவை. அல்லேலூயா. அதே போல இந்த உலகம் உன்னை புறம்பாய் பேசி இருக்கிறான், ஒரு தள்ளி வைத்து பேசி இருக்கிறான், நீ வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன் மேல அமர ஆசையா இருக்கிறார். அல்லேலூயா. உன் பரிசுத்தத்தின் வாழ்க்கையை நீ அவர்கிட்ட நீ கொடுக்கும்போது தேவன் எல்லா விதமான சூழ்நிலைகளும் எல்லா விதமான காரியங்களும் தேவன் வாழ்க்கையை அவர் மாற்ற ஆசையா இருக்கிறார். அல்லேலூயா. ஆசையா இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த யாக்கோபு கிணற்றண்டையில இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீ கிட்ட என்னங்க கேட்டாரு? தாகத்துக்காக தண்ணீர் கேட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன கேட்டாருங்க? தண்ணீர் கேட்டாரு. அந்த ஸ்திரீ அது அவர் யார் என்று சொல்லி தெரியவில்லை. ஆனா ஆண்டவர் அந்த ஸ்திரீயை கொண்டுதான் கர்த்தர் என்னங்க பண்ணாரு? ஒரு பட்டணத்தையே ரட்சித்தாருங்க. அல்லேலூயா. அந்த ஸ்திரீயை கொண்டுதான் ஆண்டவர் ஒரு பட்டணத்தையே ரட்சித்தார். அந்த ஸ்திரீ யாருங்க? சமாரிய ஸ்திரீ. அந்த ஸ்திரீ எப்பேற்பட்டவ? அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? விபச்சாரி. அல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்லிட்டேங்களா? யாரையும் குற்றமாய் பார்க்காதீங்க. அல்லேலூயா. யாரையும் குற்றமாய் பார்க்காதீங்க. யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நியாயம் தீர்க்கும்படி கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீ கிட்ட பேசின உடனே, அல்லேலூயா, அந்த ஸ்திரீயினுடைய காரியம் என்ன ஆச்சுங்க? ஒரு பரிசுத்தமாக்கப்பட்டது. அல்லேலூயா. அவருடைய இருதயம் என்ன ஆச்சுங்க? பரிசுத்தமாக்கப்பட்டது. ஒரு பாவி உங்ககிட்ட இருக்கிறானா, உங்ககிட்ட பேசும்போது அந்த பாவி ரிட்டர்ன் போகும்போது ஒரு பரிசுத்தமாக்கப்பட்டவனாய் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. நம்ம கிட்ட ஒரு பரிசுத்தத்தின் வாழ்க்கை இருக்க வேண்டும், பரிசுத்தத்தின் வார்த்தை இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஸ்திரீயை கொண்டு கர்த்தர் ஒரு பட்டணத்தையே கர்த்தர் மாட்டினாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பட்டணத்தை கர்த்தர் மாட்டினார். பரிசுத்த வாழ்க்கை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமியில் எப்படிங்க வாழ்ந்தாரு? பரிசுத்தமாய் வாழ்ந்தார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற, அல்லேலூயா, எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. யாருங்க இப்படி சொல்ல முடியும்? அல்லேலூயா. யார் இப்படி சொல்ல முடியும்? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் உன்னை போல என்னை போல ஒரு மனுஷனாக தான் வாழ்ந்தார். அல்லேலூயா. மனுஷனாக வாழ்ந்து மனுஷனை போல இருந்து, அல்லேலூயா, பாடுகளை பட்டு, அவமானப்பட்டு, அல்லேலூயா, நிந்தைகள் பட்டு, நொறுக்கப்பட்டு, மனுஷனுடைய தேவையில்லாத வார்த்தைகளை கேட்டு, அல்லேலூயா, சிலுவையில இயேசு காது கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, தூஷணமான வார்த்தைகளை பேசினார்களாம். அல்லேலூயா. என்ன வார்த்தைகள்ங்க? தூஷணமான வார்த்தைகள். தூஷணமான வார்த்தை என்ன? அது எக்ஸட்ரா போட்டுக்கொண்டே போகலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒரு சீன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவதில்ல? என்னங்க பண்ணுவதில்ல? பேசவே மாட்டோம். அல்லேலூயா. நம்மள யாருங்க? பரிசுத்தவாட்டி. அல்லேலூயா. பரிசுத்தவாட்டி. வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சகோதரிய தப்பிதங்களை நீ மன்னியாதிருந்தால் ஆண்டவர் உன் தப்பிதங்களை எப்படி மன்னிப்பா? அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி உன் தப்பிதங்களை மன்னிப்பா? மன்னிப்பது என்பது ஒரு பரிசுத்த வாழ்க்கை குறிக்கிறது. அல்லேலூயா. யோசேப்பு தன் சொந்த சகோதரன் என்னங்க பண்ணாங்க? குழியிலே போட்டாங்க. அல்லேலூயா. எகிப்துக்கு என்ன பண்ணாங்க? விற்று போட்டாங்க. ஆனா அதே சகோதரன் அவன் தேடி வரும்போது அவனுக்குள்ள என்னங்க இருந்தது? ஒரு பொறாமை இல்ல, ஒரு எரிச்சல் இல்ல, அவனுக்குள்ள என்ன இருந்தது? ஒரு பாசம் இருந்தது. அருமையான தேவனுடைய அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்தம். இந்த கழுதைக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாருண்டா?
ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை கொடுத்த ஒருவரும் அமராத கழுதை. அல்லேலூயா. இதுவரையும் யாரும் ஏறிடாத கழுதை. அந்த கழுதை போல நீ மாறணுமா? இன்னைக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, எத்தனையோ பேர் என் வாழ்க்கையில ஏறி போனாங்கப்பா, ஆனா அவங்களால ஒரு சுகமே இல்லைப்பா. இன்னைக்கு உங்க ரத்தத்தினால என்னை கழுவி ஆண்டவரே, நீர் முதலாவது என் பரிசுத்த வாழ்க்கையில் ஏழும்போது எல்லாவற்றையும் எனக்கு மறுபடியும் கொடுப்பேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி சொல்லும் போது தேவன் எல்லா விதமான காரியங்களை கர்த்தர் மாட்டி போடுவார். மூன்றாவது காரியம், அதே 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷரும் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள். மூன்றாவது குறிப்பு என்னவென்றால், ஹல்லேலூயா, அந்த கழுதை கட்டப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. மூன்றாவது குறிப்பு, அந்த கழுதை கட்டப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. அந்த கழுதை எதனாலலாம் கட்டப்பட்டிருக்குன்னா தன்னுடைய சுய கட்டு. ஹல்லேலூயா. இரண்டாவது ஆடம்பர கட்டு, மூன்றாவது மேட்டிமையின் கட்டு. இது எல்லாமே அந்த கழுதை என்ன பண்ணுது? கட்டவிழ்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கட்டவிழ்க்கப்படுகிறது. இன்னைக்கு நம்ம கட்டப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கட்டப்பட்ட நிலை, அந்த கட்டை அவிழ்த்தாதான் இயேசு மேல உட்கார முடியும். ஹல்லேலூயா. இயேசு மேல உட்கார்ந்து உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அந்த கட்டிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற சுயம் முதலாவது சாக வேண்டும். ஹல்லேலூயா. என்ன சாகணுங்க? சுயம். இன்னைக்கு இந்த சுயக்கட்டு ஒரு மனுஷன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறதா அழித்து கொண்டு வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுயக்கட்டு நம்மள என்ன பண்ண சாம்பலாய் மாற. அதான் அருமையான பழைய பாட்டு ஒன்று இருக்குது, சுயமென்னில் சாம்பலாய் மாற. எப்படிப்பட்ட பாட்டு! பழைய பாடல், கிறிஸ்தவத்துடைய பழைய பாடல்கள், சுயமென்னில் சாம்பலாய் மாற. இன்னைக்கு நம்முடைய சுயம் சாம்பலாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சுயம் என்ன வாழாங்க? சாம்பலாய் மாறணும். ஹல்லேலூயா. அதே போலதான் லோத்தனுடைய மனைவி என்னங்கன்னா, ஹல்லேலூயா, அவ சுயம் சாகல. ஹல்லேலூயா. அவ சுயம் சாகாம அவ என்னங்க பண்ணா? பின்னிட்டு திரும்பி பார்த்தாங்க. ஐயோ, எல்லாமே போகுது, எல்லாமே. அவ சுயம் சாகல. ஏன்னா அவ சேர்த்து வச்ச சொத்து ஆசை எல்லாமே போகுதுன்னு சொல்லி பின்னிட்டு திரும்பி பார்த்தாங்க. பின்னிட்டு திரும்பி பார்த்த உடனே அவளுடைய நிலைமை என்ன ஆச்சு? உப்பு தூணா ஆனாள். ஹல்லேலூயா. உன் சுயம் செத்தால் மாத்திரம்தான் உன் கட்டு அவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. உன் சுய கட்டு அவிழ்க்கப்பட்டாதான் இயேசு மேல உட்கார்ந்து அவர் அமர முடியும். ஹல்லேலூயா. ஆளுகை செய்ய முடியும். அறிவேண்ட பிள்ளைகளே, இரண்டாவது கட்டு என்னவென்றால் சுய கட்டு. இரண்டாவது மேட்டிமையின் கட்டு. ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன கட்டு? மேட்டிமையின் கட்டு. இன்னைக்கு நம்ம மேட்டிமையா இருக்கிறோம். ஹல்லேலூயா. மேட்டிமையா ஒருத்தர் நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கிறோம்? மேட்டிமையாய் பார்க்கிறோம். ஒருத்தர் நம்ம பேசும்போது எப்படி பேசுறோம்? மேட்டிமையா பேசுறோம். நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? இப்போ என் நிலைமைக்கு நான் எப்படியெல்லாம் இருக்கலாம். அது சாகணுங்க. ஹல்லேலூயா. அது சாகணும். ஹல்லேலூயா. ராஜாக்கள் புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது, எசபேல் என்கின்ற ஸ்திரீ எப்படிங்க இருந்தா? தன்னுடைய மேட்டிமையினால. ஹல்லேலூயா. என்னதுங்க? மேட்டிமையினால அவன் என்னங்க ஆனா? அவருடைய சரீரம் எதுங்க தின்னு போச்சு? நாய் வந்து தின்னு போட்டது. ஹல்லேலூயா. நான் கட்டிய மகா பெரிய பாபிலோன் என்று சொன்ன. ஹல்லேலூயா. அவனுடைய நிலைமை என்னங்க ஆச்சு? ஹல்லேலூயா. என்னங்க ஆச்சு? எல்லாமே மேட்டிமை இருந்தால் உனக்கு இழப்பு அதிகம். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில மேட்டிமை என்கின்ற காரியம் இருந்தா உன் வாழ்க்கையை நீ இழந்து கொண்டு இருக்கிறாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் சுய கட்டு, மேட்டிமை என்கின்ற கட்டு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது எல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆடம்பர கட்டு. ஹல்லேலூயா. அடுத்து என்ன கட்டு? ஆடம்பர கட்டு. ஆடம்பரமாய் வாழக்கூடாதுங்க. ஹல்லேலூயா. இயேசு எப்படிங்க வாழ்ந்தார் இந்த பூமியில? எளிமையாய் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. பிறக்கும்போது இயேசு, இதே நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறகு இதே உங்க சொந்தக்காருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. நேத்து பிறந்திருக்குது. நீங்க போகும்போது எப்படி போவீங்க? என்னதுங்க? வஸ்திரத்தை வாங்கிட்டு போவீங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது எப்படிங்க பிறந்தாரு? ஹல்லேலூயா. அடையாளத்தை சொல்லி அனுப்புறாரு. இதோ ஒரு பிள்ளை துணிகளில் சுற்றி இருக்க. என்னதுங்க? ட்ரெஸ் இல்ல, துணிகளை சுற்றி இருக்க, சுற்றப்பட்ட துணி. ஹல்லேலூயா. ஒரு ஷாலா இருக்கலாம் அல்லது பெரிய ஒரு டவலா இருக்கலாம். என்னது? பிள்ளையை சுற்றி கொண்டிருக்கிற
துணியை இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு எளிமையாய் வாழ்ந்தாருங்க. ஹல்லேலூயா. நாம இந்த பூமியில் எப்படிங்க வாழணும்? எளிமையாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் கேட்கிறது ஒண்ணுதான். ஹல்லேலூயா. மேட்டிமையின் கண்கள் தாழ்ந்து போகும். ஹல்லேலூயா. மேட்டிமையின் கண்கள் தாழ்ந்து போகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம எல்லா விதமான கட்டுகள் இருந்து நம்ம என்ன பண்ண வேண்டும்? கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அதே போலதான் இந்த கழுதையும் எல்லா விதமான கட்டுகள் இருந்து கட்டவிழ்க்கப்பட்டது. ஹல்லேலூயா. என்னங்க பண்ணிச்சு? கட்டவிழ்க்கப்பட்டது. அதே போலதான் இன்றைக்கு நாம் எல்லா விதமான கட்டுகள் இருந்து நாம் கட்டவிழ்க்கப்பட்டால்தான் ஆண்டவர் நமக்கு நம்ம மேல் அவர் உட்கார்ந்து வாசம் செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய 4வது குறிப்பிட்ட தலைப்பு அதே மார்க் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் அந்த குட்டி இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் அவர்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். ஹல்லேலூயா. அந்த கழுதை கீழ்ப்படிந்தால்தான், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அந்த கழுதை கீழ்ப்படிந்து வந்தது பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அந்த கீழ்ப்படிந்தால் அந்த வஸ்திரம் என்பது ரட்சிப்பின் வஸ்திரம். ஹல்லேலூயா. அந்த வஸ்திரம் என்பது ரட்சிப்பின் வஸ்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் அந்த கழுதையை கூட்டிக் கொண்டு வரும்பொழுது என்னங்க பண்ணாங்க? அந்த வஸ்திரத்தை போட்டாங்க. ஒரு சிலர் வந்து இலைகளை கிழித்து தரையிலே போட்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இயேசு நம்ம மேலே இருந்தால்தான் நமக்கு கேணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வஸ்திரம்லாம் யாருக்குங்க? ஹல்லேலூயா. அந்த மரியாதைலாம் யாருக்குங்க? அந்த மரியாதைலாம் யாருக்குங்க? அந்த கழுதை கீழ்ப்படிந்து பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. கீழ் அவுக்கும் போது ஒரு சில கழுதைங்களை நம்ம கிட்ட பண்ண என்ன பண்ணோம்? எட்டி உதைக்கும். ஹல்லேலூயா. என்னங்க பண்ணோம்? எட்டி உதைக்கும். ஆனா அந்த கழுதை பார்த்தீங்களா? தன்னை ஒப்பு கொடுத்துச்சு. ஹல்லேலூயா. அவுக்க ஒப்பு கொடுத்து அந்த கழுதையோ முன்பின் யாருக்குமே தெரியாது. ஓனர் அவுத்தா மட்டும்தான் அந்த கழுதை என்ன பண்ணும்? கம்முனு இருக்கும். மற்றவங்க அவுத்தா அந்த கழுதை என்ன பண்ணும்? அடம் பிடிக்கும், ஒட்டாரம் பிடிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதனால தான் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம கீழ்ப்படிந்தால்தான் அந்த கழுதைக்கு என்னங்க கிடைத்தது? ஹல்லேலூயா. ஒரு கணம், ரட்சிப்பின் வஸ்திரம் அந்த கழுதைக்கு கிடைத்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனாலே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரம் நம்ம மேல என்னங்க இருக்கணும்? இருக்க வேண்டும். இந்த வஸ்திரத்தை ஆண்டவர் நம்மளுக்கு எப்போ கொடுத்தார் என்றால், ஹல்லேலூயா, ஆதியாகம புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போய் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கெருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டத்தையும் கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. ஏன் மறுபடியும் இவங்க உள்ள வந்துட போறாங்கன்னு? ஹல்லேலூயா. ஆனா வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது அது 2ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம். ஆதாமும் அவன் மனைவியாகிய இருவரும் நிர்வாணங்களா இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள என்ன இல்ல? வெட்கம் இல்ல. எப்ப உள்ள நுழையுது? அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு கீழ்ப்படிந்த. ஹல்லேலூயா. கீழ்ப்படியாம போனாங்க பார்த்தீங்களா? அதனால அவர்கள் தங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போனார்கள். ஹல்லேலூயா. தேவ சாயலாலே உண்டாக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை அவர் என்ன பண்ணாங்க? இழந்து போனார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் இந்த கழுதைக்கு, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து நடக்கும்போது இந்த கழுதைக்கு என்னங்க? வஸ்திரத்தை விரிச்சாங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி எல்லாரும் என்னங்க பண்ணாங்க? கிளைகள் எல்லாவற்றையும் என்னங்க பண்ணாங்க? கீழே போட்டார்கள். அது என்னங்க பண்ணுச்சு? ஒரு கணம் கிடைத்தது. ஹல்லேலூயா. ஒரு மரியாதை கிடைத்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும், ஹல்லேலூயா, எல்லா காரியத்தையும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? தேவனுக்காக கொடுக்க வேண்டும். ஏன்னா நீங்க ஆண்டவருக்கு பிள்ளை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு நம்ம நல்லது செய்வோமா தீமை செய்வோமா?
நன்மை தானே செய்யும். அதான் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, பொல்லாதவர்களாகி, அந்த வசனத்தை வாசிக்கும் போது அருமையா இருக்கும். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நம்மளை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு? பொல்லாதவர்கள் இல்லையா? அந்த வசனத்தை படிக்கும் போது ஒரு ஆச்சரியமா இருக்கும். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது பரம பிதாவாகிய தகப்பன் நமக்கு நல்ல ஈவுகளை அருளாதிருப்பது எப்படி என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. அரிமேண்டை கழுது, அல்லேலூயா. எல்லாரும் கழுதையை பத்தி என்ன பண்ணுவாங்க? கழுதை தானே. ஒரு சிலங்க வந்து திட்டுவாங்க, சி இப்போ கழுத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? திட்டுவாங்க. ஆனா அந்த கழுதை கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை குறித்து தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்துல கர்த்தர் பேசிக் கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஏன்னா ரட்சிப்பின் வஸ்திரம் கீழ்ப்படிதல் அந்த கழுதைக்கு என்னங்க பண்ணுது? கொடுக்கப்படுது. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நம்ம இருப்போம்னா தேவன் நம்மையில ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் நம்மையிலே அவர் உடுத்துவிக்க அவர் ஆசையாய் இருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. 5வது காரியம், அதே மார்க்கு 11ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. அப்பொழுது 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். இது என்னன்னா ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. 5வது காரியம், ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க? அந்த கழுதைய விட்டு விடுவாங்க. 5வது குறிப்பு, ஆண்டவருக்கு நீங்க தேவை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அந்த கழுதை தேவைப்பட்டது மாதிரி ஆண்டவருக்கு நீங்க தேவை. மனுஷன் உனக்கு எதிரடியாய் வருவான். அல்லேலூயா. இயேசுடைய அன்பு கிட்ட நெருங்க விடாம மனுஷன் உன்னை தடுக்க பார்ப்பான். அல்லேலூயா. மனுஷன் உங்களுக்கு எல்லா விதமான காரியத்தையும், உன் குடும்பமே ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பலாம், உன்னை ஆண்டவருடைய உறவுக்கு நிகரா எதிர்க்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. அந்த குடும்பமே சொல்லும், நீ ஆண்டவருக்கு நீ உறுதியா நிற்பாயானா இப்போ மகளே, இப்போ மகனே என்று சொல்லி உன் குடும்பமே உனக்கு வழிவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய குடும்பத்துல கூட அல்லேலூயா ஆண்டவர்கிட்ட நெருங்க விடாம பலவிதமான சூழ்ச்சிகள் எத்தனையோ செய்தார்கள். அல்லேலூயா. ஊழியத்துக்கு நான் ஆரம்பத்துல நான் வரும்போது அல்லேலூயா கவர்மெண்ட் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு தான் வந்தேன். ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஜாபை ரிசைன் பண்ணிட்டு தான் வந்தேன். அந்த ஜாபை ரிசைன் பண்ணும் போது என் வீட்டில் பல விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், அடிதடியே நடந்தது. அல்லேலூயா. இருந்தாலும் ஆண்டவருக்காக செய்யணும்னு சொல்லி எல்லாவற்றையும், அதான் பவுல் சொல்ற மாதிரி, கிறிஸ்துவுக்காக லாபமாய் இருந்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று கருதுகிறேன். அப்படி நான் விட்டு வந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதிலிருந்து என் குடும்பம் என் மேல பலவிதமான காரியங்கள், நான் சபைக்கே போவேன்னு சொன்னேன். இருந்தாலும் நான் சபைக்கு போவேன். ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்கான். ஏன்னா நான் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு தேவை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கழுதை என்னமா? ஆண்டவருக்கு தேவைப்பட்ட கழுதை. 5ஆம் வசனம் கடைசி வாக்கியத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கடைசி வாக்கியம், குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். அல்லேலூயா. குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு போவதற்கு நிறைய தடைகள் எழும்பலாம். ஆனா அவிழ்க்கணும். நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அவிழ்க்க ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம அவிழ்க்க ஒப்பு கொடுக்கும் போதுதான் தேவன் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஏன்னா நீங்க ஆண்டவருக்கு தேவைங்க. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு தேவைப்பட்டதுனால ஆண்டவர் அந்த இதுல இருந்து கத்திரங்களை அவிழ்க்க சொல்றாங்க. கட்டுகளை அவிழ்க்கும் போது 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு தேவைங்க. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு தேவைப்பட்டீங்கன்னா எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை நிந்தைகள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் சரி, அந்த எல்லா கட்டுகளை அவிழ்த்து ஆண்டவருக்கு தேவைப்படுகிறவர்களாக கர்த்தர் மாற்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. என்னுடைய 6வது குறிப்புக்கு நான் கண்டு சொல்லுகிறேன். அதே 11ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் அந்த குட்டி இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதின் மேல் ஏறி போனார்.
அநேகர் தங்கள் வஸ்திரங்கள் வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. என்னுடைய 6வது குறிப்புடைய தலைப்பு என்னவென்றால், அந்த கழுதைக்கு கனம் யார் நிமித்தம் என்றால் இயேசு அதன் மேல் அமர்ந்ததனால். ஹல்லேலூயா. அந்த கழுதை, ஹல்லேலூயா, அந்த கழுதைக்கு கனம் யார் நிமித்தம் என்றால் இயேசு அதன் மேல் அமர்ந்ததனால். எப்படி பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. எப்படி பார்த்தீங்களா? அந்த கழுதை வரும்போது, ஹல்லேலூயா, இன்னைக்கு உங்களை பார்த்து மனுஷங்க என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், ஆனா ஆண்டவர் உங்க மேல அமர்ந்துட்டார்னா அந்த மனுஷனே உன் சார்பிலே மன்னிப்பு கேட்கும்படி கர்த்தர் கிரியை செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா நீங்கள் கனம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் மதிப்புக்குரியவர்கள். எப்படி என்றால் இயேசு உங்கள் மேல அமர்ந்ததனால். ஹல்லேலூயா. அந்த கழுதை ஒருவராலும், ஹல்லேலூயா, எந்த ஒரு மனுஷனாலும் அவமதிக்கப்பட்ட ஒரு கழுதை, ஏன்னா எந்த மனுஷனும் ஏறி இல்ல, ஒதுக்கப்பட்ட கழுதை. கர்த்தர் அந்த கழுதை தெரிந்து கொண்டு அந்த கழுதை மேலே அமர்ந்ததனால் அந்த கழுதைக்கு ஒரு பெரிய ஒரு கனம் கிடைத்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் ஆண்டவர் நீங்கள் தேவைப்படும் போது தேவன் நிச்சயமாய் உங்களை உபயோகப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க ஆண்டவருக்கு தேவை. அந்த ஆண்டவருக்கு தேவைப்படும் போது தேவன் உங்கள் மேல உட்கார்ந்தால் உங்களுக்கு கனம் கிடைக்கும். ஹல்லேலூயா. 6வது குறிப்பு, ஏன்னா கனம். எல்லா மனுஷங்களும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஒரு கணத்தை. ஐயோ, எனக்கு இவன், நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த கல்யாண வீட்டுல எனக்கு மரியாதை செலுத்தல, அது பண்ணல இது பண்ணல என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? என்னங்க பண்ணுவோம்? வருத்தப்படுவோம். ஆனா ஆண்டவர் உங்க மேல இருந்துட்டார்னா நீங்க வருத்தப்பட தேவையில்லை. கனம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. மரியாதை உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. புகழ் உங்களை தேடி வரும். நீங்க தேடி போக வேண்டியது. ஹல்லேலூயா. நீங்கள் தேடி போக வேண்டியதே அல்ல, எல்லாமே உங்களை தேடி வரும். ஏன்னா நீங்க கழுதையை போல. ஹல்லேலூயா. என்ற கடைசி குறிப்பு என்னவென்றா, அந்த கழுதையை போல மாற வேண்டும். ஹல்லேலூயா. 7வது குறிப்பு, கழுதையை போல மாற வேண்டும். ஏன் அந்த கழுதையை போல மாற வேண்டும் சொல்லி சொன்னா, அந்த கழுதை கட்டி இருந்தது. கட்டி இருக்கும் போது கட்ட அவிழ்க்க அந்த கழுதை ஒப்பு கொடுத்துச்சு. அதே போலதான் ஒரு விதமான பாடுகள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கலாம். ஹல்லேலூயா. பலவிதமான நிந்தைகள் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கலாம். அந்த எல்லா நிந்தைகளையும், ஹல்லேலூயா, அந்த எல்லா அவமானத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? தன்னுடைய சிலுவையிலே சுமந்து தீர்த்தா. ஹல்லேலூயா. அந்த கழுதையை போல நீ மாற வேண்டும். ஹல்லேலூயா. அந்த கழுதையை போல நீ மாற வேண்டும். அந்த கழுதையை போல நீ மாறினா உனக்கு கனம் வரும். ஹல்லேலூயா. அந்த கழுதை போல சுய கட்டு, ஆடம்பர கட்டு, எல்லா கட்டுகளிலிருந்து நீ கட்டவிழ்க்கப்பட்டனா உனக்கு கனம் வரும், உனக்கு மரியாதை வரும், உனக்கு புகழ் வரும், உனக்கு பெயர் வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கேட்கிறாரு, உன் இருதயத்தை என்னிடத்துல தா. ஹல்லேலூயா. உன் இருதயத்தை என்னிடத்துல தா. உன் இருதயத்தை என்னிடத்துல தரும்போது நான் உன்னை விசாரிப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னை சமாதானப்படுத்துவேன். ஏன்னா இந்த மார்க் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆவிக்குரிய கருத்து என்னன்னா, நீங்கள் தாழ்மைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் கிருபை தரார்கள். இந்த கழுதை தாழ்மைப்பட்டுச்சுங்க. ஹல்லேலூயா. இந்த கழுதை தாழ்மைப்பட்டதுனால தான் எல்லாமே, ஹல்லேலூயா, எல்லாமே அந்த கழுதையை தேடி வந்துச்சுங்க. ஹல்லேலூயா. நான் தேடி போகவில்லை. ஹல்லேலூயா. அந்த பாடல் வரியை பாடலாமா? நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியா சொல்லிடுவோமா குறிப்புகளை மற்றும்? ஹல்லேலூயா. முதலாவது குறிப்பு நம்ம என்ன பார்த்தோம்? கழுதை. டாபிக், ஹெட் டாபிக் என்னன்னா, கழுதையை போல
மாற வேண்டும். ஹல்லேலூயா. கழுதையை போல மாற வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது காரியம் தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை. மார்க் 11:2 பார்த்தோம். அதே இரண்டாவது இதுவரை யாரும் அமராத கழுதை. மார்க் 11:2 இது எதை காட்டுறதா? பரிசுத்தத்தின் அடையாளத்தை காட்டுகிறது. மூன்றாவது நம்ம பார்த்தோம், அந்த கழுதை கட்டப்பட்டு இருக்கும். மார்க் 11:2 சொல்லப்பட்டு அந்த கழுதை கட்டப்பட்டு இருக்கும். எதில் நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம்? உன் சுய கட்டு, ஆடம்பர கட்டு, மேட்டுமேன் கட்டு, இது எல்லா கட்டுகளிலிருந்து கட்டவிழ்க்கப்பட வேண்டும். நான்காவது, அந்த கழுதை கீழ்ப்படிதனால்தான் என்ன கிடைச்சதுங்க? ரட்சிப்பு கிடைச்சது. அதே போலதான் நாமும் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கை என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும். ஐந்தாவது, ஆண்டவருக்கு நீங்க தேவை. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ நபர்கள் இருந்தாலும் சரி, அத்தனை நபர்களை காட்டிலும் ஆண்டவருக்கு நீங்க தேவை. ஹல்லேலூயா. அதே போலதான் அந்த பட்டணத்து அந்த கிராமத்துல எத்தனையோ கழுதைகள் இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த ஸ்பெசிபிக்கா அந்த ஒரே ஒரு கழுதையை மட்டும் கர்த்தர் அவருக்கு தேவன் சொல்லி சொல்றார். ஆறாவதாக, அந்த கழுதைக்கு கணம் யார் நிமித்தம் என்றால் இயேசு அதன் மேலே உட்கார்ந்த நிமித்தமா. ஐந்தாவது குறிப்பு மார்க் 11:5-6. ஆறாவது குறிப்பு மார்க் 11:7-9. ஒரு கணம் கிடைக்கிறது, ஒரு புகழ் கிடைக்கிறது. அந்த கழுதை இயேசு மேலே உட்கார்ந்த நிமித்தம். கடைசியா அந்த கழுதையை போல நம்ம என்ன பண்ண வேண்டும்? மாற வேண்டும். ஹல்லேலூயா. அந்த கழுதையை போல மாற வேண்டும். நம்ம மாறினாதான் நம்ம ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழ முடியும். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே நாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் கழுதையை போல மாறணுமப்பா, நான் கழுதையை போல மாறணுமப்பா.